சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மல்டிமீட்ரு இது எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, இந்த கிளாம் மீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த கிளாம் மீட்டர் வந்து ஒவ்வொரு விதமான பர்பஸ்லேயும் ஒவ்வொரு விதமான டைப்பில் இருக்குது. எங்கிட்ட உள்ளது பார்த்திங்க அப்படின்னா குஷேம் அப்படின்றதில் இருக்கக்கூடிய ஒரு கிளாம் மீட்டர் தான் இருக்குது. சரி, ஓகே. நான் இப்போ டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காட்ட போகிற மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே 5 பர்பஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்டினியூட்டி, செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, தேர்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டிசி வோல்டேஜ், ஃபோர்த் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஏசி வோல்டேஜ், ஃபிஃப்த் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஏசி கரண்ட். இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த மல்டிமீட்டர் வந்து யூஸ் ஆகுது. நான் வந்து இதை மோட்டரோட பர்பஸ் வாங்கினதுக்காக தான் இது வந்து யூஸ் ஆகுது. நம்ம மல்டிமீட்டரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன தேவையோ அதுக்கு அளவுக்கு இப்படி வச்சு ஒவ்வொன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த நீடில் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறிட்டே இருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளேயில் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா கன்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த கன்டினியூட்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஓப்பன் பண்ண ஒரு எம்சிபி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எம்சிபியில் ஆன் டைமில் எந்த அளவுக்கு கன்டினியூட்டி இருக்குது, ஆஃப் டைமில் எப்படி கன்டினியூட்டி வரமாட்டேங்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த எம்சிபி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃப் பண்ணிவிட்டு கன்டினியூட்டி செக் பண்ணுறோம் அப்படின்னா, எம்சிபி வந்து ஆன்ற கண்டிஷனில் இல்லாதனால அதில் எந்தவித கன்டினியூட்டி இல்லை. இதே ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்சிபியில் கன்டினியூட்டி வந்து கன்ஃபார்மாக வந்திருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சைடில் இன்னொரு வீடியோ வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். சரி, நான் இப்போ கன்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு இந்த எம்சிபி தான் லோடாக எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன் பாருங்கள், எந்த வித கன்டினியூட்டி எனக்கு கிடைக்கல. இப்போ நான் எம்சிபியை ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே அந்த எம்சிபி உள்ள அந்த கான்டாக்ட் வந்து கிடைக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் கன்டினியூட்டி செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கன்டினியூட்டியோட வேல்யூ வந்து வரும், வந்துச்சு பாருங்கள். 0.0 சம்திங்கில் தான் வரும். இதுதான் கன்டினியூட்டியோட வேல்யூ. ஸோ இப்போ நான் எடுத்ததுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கன்டினியூட்டி வரல. திருப்பி நான் வைக்கிறேன், கன்டினியூட்டி கிடைக்குது பாருங்கள். ஸோ இதில் மெயினான இந்த விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள அந்த கான்டாக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் பார்க்க போகிறேன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு அலுமினியம் கோர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காப்பர் கோர் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுமினியத்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. இதே காப்பரோடது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதோட வீடியோ நான் உங்களுக்கு சைட்லேயே ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் மறக்காமல். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அலுமினியம் கோர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸில் வச்சுட்டு நான் ரெண்டோட அந்த கான்டாக்டோட வேல்யூ வந்து செக் பண்ணுற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பாருங்கள். அந்த வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் வரும். ஸோ அதனால தான் அலுமினியத்தோட காப்பரோட எப்போவுமே அலுமினியம் கொஞ்சம் கண்டக்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்டாண்டர்டு 0. அந்த சம்திங்கில் வருது, திருப்பி ஒரு நேரம் அதிகமாகுது, கம்மியாகுது. ஸோ இப்போ நான் காப்பர் உங்களுக்காக செக் பண்ணி காட்டுறேன். அதே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு காப்பருக்கு வந்து நான் இந்த கேபிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட 2 எஜ்ஜையும் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஓரளவு ஒரு சமமான நிலையில் வரும். ஸோ அதோட ரீடிங் என்ன பாருங்கள். ஸோ நான் இதை பற்றின வீடியோ ஏற்கனவே நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணுன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கரெக்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். சரி, இப்போ ஃபோர்த்து வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிசி வோல்டேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிசி வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேட்ரி செல்லை வச்சு நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த பேட்ரி செல்லை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 1.5 வாட் பேட்ரி தான் வாங்கியிருக்கேன், டிசி பேட்ரி தான். ஸோ இந்த டிசி பேட்டரியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது, ஒரு பேட்ரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க பேட்ரி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் போன பேட்ரி. ஸோ இது ரெண்டை பற்றின டெஸ்டிங்கோட வீடியோவும் பக்கத்துலேயே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பேட்டரியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1.5 வாட்ஸ் தான். அதனால் நான் 2 ஆம்ஸில் வச்சு செக் பண்ணுறேன். இது வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு பேட்ரி தான். இதோட ரீடிங் வந்து பாருங்கள் 1.216 வோல்டேஜ் வந்து காட்டுது. ஸோ இதே நான் ஒரு பவர் இல்லாத ஒரு செல்லை எடுத்து செக் பண்ணுறேன், அதை ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் இல்லாத ஒரு செல்.
ஸோ இதோட வேல்யூ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹை ஆகுது, திருப்பி வந்து பார்த்திங்க அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் அந்த பேட்ரி செல்லை பற்றின மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏசி வோல்டேஜ் தான் செக் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியும், பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஏசி வோல்டேஜ் நான் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ இங்கே ஆப்போசிட்டாக தெரியுது. அதனாலே நான் சைடில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜங்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அந்த இண்டிகேஷன் லேம்ப் எரியறதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நான் வோல்டேஜ் உங்களுக்கு செக் பண்ணுறேன். 238 240 வந்து எனக்கு ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இப்போ ஏசி வோல்டேஜ் காமனான வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 222 240. ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏசி ஆம்ஸோட வேல்யூ தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பல்பை லோடாக கொடுத்து அதில் எந்த அளவுக்கு ஆம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஏசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸாக செக் பண்ணுறதுக்கு நான் இந்த மல்டிமீட்டரில் இந்த கிளாம் மீட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு கிளாம் பண்ணுறோமோ அப்படின்னா ஸோ அதில் எந்த அளவுக்கு ஆம்ஸ் போகுது அப்படின்ற வேல்யூ வந்து கரெக்டாக காட்டும். ஸோ நான் இப்போ பல்ப் ஆன் பண்ண உடனே இங்கே எவ்வளோ அளவுக்கு ஆம்ஸோட வேல்யூ போகுது பாருங்கள், 0.69. ஸோ இந்த அளவுக்கு வோல்டேஜ் அதிகமாக போகுது. அதனாலே இதை யாரும் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதான் என்னோடய சஜஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். சரி, எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மல்டிமீட்டரை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன புரியல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அரேஞ்ச் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டு தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிமீட்டர் வேணும்னா லோக்கல் பிராண்டை வாங்காமல் ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஐட்டமாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்கா, லைஃப் நல்லா வரும். அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மல்டிமீட்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இதில் இன்க்ளூடிங் உள்ளே வந்து ஃபியூஸோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பாக்ஸில் என்ன பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.